have come to this wonderful group called Sahas. Sahas means what is actually Sahas? Tell in your own words. Courage. Yeah, Sahas means courage to take up. ஹாய், என் பேர் ஷாமினி. நாங்கள் சாகஸ்ன்ற தொண்டு நிறுவனத்துலேருந்து வரோம். இங்கே வந்து பட்டணப்பாக்கம் வார்டு 125ல சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து குப்பையை வந்து பிரித்து வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணுறவங்க கிட்ட ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான், வெளியில் தூக்கி போடாமல் கொடுக்கறதுக்கு. ஸோ இங்கே நாங்கள் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக அதில் நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி சென்ட் ஆண்டனி ஸ்கூல் மயிலாப்பூரில் இங்கே நடத்துறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற பொருட்களை ஒரு வாட்டி யூஸ் பண்ணி தூக்கி போடாமல் மறுசுழற்சி பண்ணி நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ரிப்பேர் பண்ணலாமா சென்னை அப்படின்ற ஆக்டிவிட்டி பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் வந்து வீட்டில் ஸ்கூல் பசங்க பேக்ஸ், லஞ்ச் பேக், பவுச்சஸ் இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து அவங்க ரிப்பேர் பண்ணி மறுபடியும் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் கவர் தட் ஆக்சுவலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பேக்ஸும் இது லஞ்ச் பேக்லாம் கொண்டு வந்து தைக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அம்ப்ரெல்லாஸ் இப்போ ரெய்னி சீசன்றதுனால இங்கே வந்து கொடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் இங்கே வந்து லோக்கல் பீப்புள் எல்லாருக்கும் சொல்லறதுனால கொடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரிப்பேர் பண்ண. அண்ட் ஆல்சோ இங்கே ஃபுட்வேர்ஸ், ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ்லாம் தச்சு யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு. ஸோ வீட்டில் வந்து பிள்ளைங்க யூஸ் பண்ணுற ரெகுலர் கிளாத்ஸ் வந்து இந்த நார்மலாக கிழிஞ்சிருக்கு, இல்லை ஜஸ்ட் சின்னதாக வந்து ஊக்கு இதெல்லாம் போயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து அதை கொண்டு வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரம் தட் இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ரிப்பேர், பேசிக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அயர்ன் பாக்ஸ், கெட்டில், ஜங்ஷன் பாக்ஸஸ் இதில் அந்த ஒயரிங்லாம் போயிருந்தா கூட நம்ம அதை மறுபடியும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம், வெளியில் தூக்கி போடாமல். ஸோ அதுதான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எத்தனை பேர் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க சார்? டோட்டலாக ஒரு 20 நம்பர்ஸ்ட்டு இருக்குதாங்க. என்ன அதிகமாக என்ன கொண்டு வந்து இது பண்ணுறாங்க? இண்டக்ஷன் கொண்டு வராங்க, கெட்டில், அயன் பாக்ஸ். பேசிக்கான ரிப்பேரிங் ஒர்க் தான். பேசிக்கான ரிப்பேரிங். ஸோ அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மிக்சி, குக்கர் இது எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் பண்ணி அகெயின் அது ரீயூஸ் பண்ணுறதுக்கு they are given. You can see that. Hello, vanakkam. I'm at the Sahas Repair Pannalama Chennai drive that's taking place in St. Anthony's School, Mandavali Pakam. Kudos to Shamini and the entire Sahas team who have got this all together. It's a wonderful initiative. So I'm myself Ganga Sridhar of Eco Connectors Trust, and we have been working towards spreading sustainable practices. And the concept of repair is something which is still is pretty behind here in Chennai. During our times, we used to repair everything and try to use it again and again. But in the last few years, we realized that we are happy to just use and throw. So, and why should we be happy about collecting 200 and 300 kilos of waste at waste collection drives? Why doesn't that consciousness rise in people to use it again and again? First, try to repair it as many times. Because every resource that comes in, there's a lot of natural resource, human time and everything that has gone in creating it. Let's respect all what has gone into it and do the best usage of it before we actually discard it. So this is a beautiful effort by Sahas Chennai. Hats off to them. We would like them to conduct, and maybe together we could conduct more such drives and spread this concept of repairing and reducing the load of waste on our landfills. So I'm very happy about this. Thanks Sahas Chennai, and let's make more such drives successful. First of all, நாங்கள் வந்து சென்ட் ஆண்டனி ஸ்கூல் டீனுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த ரிப்பேர் பண்ணலாமா ஈவெண்ட் நாங்கள் நடத்தணும் அப்படின்னு கேட்டிருக்கும் போது, ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஈவெண்ட் இங்கே பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நாங்கள் இதை வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி மேம் கிட்டேயும் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் கேட்போம். In the month of August 14th, we have conducted environment related activities for our students. 1200 students took part, as well as our teachers also. Marina cleaning, 800 students have done, and 300 students went for this rally, anti-drug rally, plastic free rally we have conducted.
On that day, this NGO also came, supported us. That day, they asked us whether you will provide venue for us and also to give awareness to your students regarding this repairing the old things. I said, very well, I welcome them because this is one of the tasks through which we can protect our environment. Because the old things, nowadays, the generation, people just one time use and throw. That attitude has to be changed. And also, while using and throwing, we are dumping the garbage and causing deterioration to the healthy environment. And the other way, if we repair and reuse it so that the consumerism will be reduced. If consumerism decreased means the production also will be decreased, because production of more and more products, they are affecting the environment. And this for production we need more energy, the raw materials. So we are declining the usage of this products, so it will affect the future generation. There will be scarcity of healthy and clean environment, scarcity for water, scarcity for the natural resources. See, you don't believe, our 6th and 7th students, 8th students, they brought bags because the school students, the zip and all gone. So they are repairing their bags, shoes, and the old clothes. They brought for the tore clothes also. Really, they brought one full bag full of old things to get repaired. It's very useful for our students and their families, and our school neighboring people also. They are coming forward to freely get repaired. Really, this is very good project, and indirectly they are helping for the environment, to protect the environment, to reduce the garbage dumping. Really, I appreciate this NGO for their initiative. It has very good future too. More and more, better and better, day by day. All the very best. Got prepared and I came here, I saw this event by Sahas team. I'm really happy that this can be done here. Instead of buying a new bag, this can be repaired and used again. Thank you, Sahas team. Nice thing like Sahas has started in schools and to teach from the beginning. School kids are the right persons to get knowledge about these things. Now here the mixie is being repaired. See, nowadays there are more of disposable. You use it and throw it, but they should understand that we throw. There's a lot of landfills coming, and that is not good for the environment. So this is really a nice initiative by Sahas, and it should be done in more schools, and more educative programs like this should come up. I give them a lot of success and good wish to them. Thank you.
இதனால் நாங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணோம். தப்புன்னு தூக்கி போடாமல் பொல்யூஷன் பண்ணாமல் எல்லாத்தையும் நாங்களே ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணுன்றது புரியுது. வேஸ்ட்டும் எப்படி மக்கும் மக்காது அபாயகரமானது பிரித்து போடணும்னு சொல்கிறாங்க. டஸ்ட்பின் ஒரு இடத்துலையும் போட்டுருப்பாங்க, கரெக்டாக அந்த இடத்துல போய் போட்டுறணும். இல்லை கிளாஸ்லேயும் ஆளுக்கு ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அங்கே இந்த அளவுக்கு பிளாஸ்டிக்ல வாங்காம அதை நம்ம வந்து இப்போ வீட்ல இருந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா ஸ்டீல் பாக்ஸஸ்ல வச்சு அவங்க கொண்டு வரலாம். பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ல எடுத்துட்டு வராம, இல்ல பிளாஸ்டிக் கவர்ல ரேப் பண்ணாம எடுத்துட்டு வர்றதுக்கு பதில் பேப்பர் ரேப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டா அகைன் தே கேன் யூஸ் இட். வேற எதுக்காவது கூட மறுபடியும் யூஸ் பண்ணலாம். Now the biscuit covers, all those are there. Do you deal something where that can be recycled or something? பிஸ்கெட் கவர்ஸ் எஸ், இஃப் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி தனித்தனியாக தூக்கி போடாமல் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்கன்னா அது ரீசைக்கிளர்ஸ் அக்கார்டிங்லி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரீயூஸ் பண்ண முடியும். அது அகைன் எல்லாமே அலுமினியம் அந்த நார்மல் கவர்ஸ்னால தே கேன் யூஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேட் நீங்கள் பிஸ்கெட் கவர்ஸ் வந்து டஸ்ட்பினில் போடுவீங்களா, உங்களை பேக்கில் வச்சு சேமிச்சுட்டு எங்கேயாவது கொடுப்பீங்களா? பேக் வச்சுட்டு சேமிச்சு எங்கேயாச்சும் கொடுப்போம். So it's a promise from the students. So these kind of events bring a lot of change with the students, and I think the society will get better. Thanks to Sahas team, they are doing a wonderful job. How do you feel doing with the students? ஐ மீன் ரொம்ப வருஷமாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறதுனால ஜெனரேஷனை மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வளர்ந்து வரும்போது எல்லாம் அட்லீஸ்ட் நார்மலாக இருக்குன்றது தான் எங்களோட கருத்து பேசிக்காக. ஸோ வி ஃபீல் ஹாப்பி ஒர்க்கிங் அலாங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். Thank you, madam.